தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஓன்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்களுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண், பெண் மற்றும் உடல் ஊனமுற்றோர் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரி வைஸ் உங்களுக்கான வேகன்சி அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரி பீப்புளுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த கேட்டகரி தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லா கேட்டகரிக்குமே இருக்குது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையவே கிடையாது. ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 50,925 ரூபா உங்களுக்கான ஆரம்ப சம்பளமே. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கவே இல்லை. ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சேலரி 50,925 தான் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா அலவன்ஸும், குவார்ட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இந்த வேலைவாய்ப்புக்கு இருக்குது. பிகாஸ் இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 செப்டம்பர் 2024 வரைக்கும், அதாவது முழுசாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து இப்போலேருந்து தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நோட்டிஃபிகேஷன். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி A to Z எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எவ்வளோ வேகன்சிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட்னு ஒரு கேட்டகரி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 170 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், ஓபிசி அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இது எல்லா கேட்டகரியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கஸ்ட் செக்ஷன், அதே மாதிரி யூஆர் அன்ரிசர்வ்ட் ஜென்ரல் ஓசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அதாவது உடல் ஊனமுற்றோர், நீங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சரி, எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து தான், அதாவது 10th செப்டம்பர்லேருந்து 29th செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான், ஆஃப்லைன்லாம் நீங்கள் அனுப்பணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. அப்படி அனுப்பிச்சாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான். இதில் 2 விதமான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான டேட் பார்த்திங்கன்னா 13 அக்டோபர் அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது. இரண்டாவது எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 17 நவம்பர் 2024 அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்குது. இந்த 2 எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா இந்த பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு உள்ளே நீங்கள் போயிடலாம். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாத சம்பளம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஃப்ரெஷர்ஸுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 50,925 ரூபா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் அப்படின்னா 96,765 ரூபா உங்களுக்கான சேலரி வரும். இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரலிஸ்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் என்ன டிசிப்ளினில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி டிசிப்ளினில் படித்து யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரிங்களா? இதில் ஏதாவது மார்க்ஸ் எல்லாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் ஓபிசி அப்படின்னா நீங்கள் 60% மார்க்ஸ் வாங்கியிருந்தால் போதும். எஸ்சி, எஸ்டி மற்றும் உடல் ஊனமுற்றோர் இருந்தால் நீங்கள் 2nd கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, ஸ்பெஷலைசேஷன் அதாவது அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க என்ன படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ICAI அப்படி இல்லைன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கோங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் அதெல்லாம் படிக்கல அப்படின்னா
நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், இல்லை பிஜிடிஎம் ஃபினான்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், இல்லை எம்காம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் உடல் ஊனமுற்றோர் உங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அந்தன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது முன்னாள் இராணுவத்தினர் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்தன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் உங்களுக்கு அதில் ஹேண்டிகேப்டோ அதில் டிசேபிள்டு பர்சன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஆல்ரெடி சேம் இதிலே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வைக்கிறாங்க. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு எதுலேருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எலிபிலிட்டி, ஆப்டிடியூட், குவான்டிட்டி ஆப்டிடியூட் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு உங்களுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வைக்கிறாங்க. அந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலிஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருந்தாங்க, அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஜென்ரலிஸ்ட். இப்போ ஜென்ரலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் இதிலேருந்து 200 மார்க்குக்கு உங்களுக்கு கேட்குறாங்க. இங்கிலீஷில் தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதணும். இதே இந்த அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் இது இல்லாமல் அக்கௌண்ட்ஸ்க்கான ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கேட்பாங்க. இதில் 200 மார்க் உங்களுக்கு 150 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டராக இருக்கும். உங்களுக்கு நியர்பையாக எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க, அது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைக்கி 10 செப்டம்பர் 2024லேருந்து 29 செப்டம்பர் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க. அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அண்ட் சேவ் நெக்ஸ்ட்னு அதிலே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? அவங்களே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இது கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.